வவுனியாவில் 8 வயது சிறுவன் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவம் தொடர்பிலே கைது செய்யப்பட்ட அச்சிறுவனின் தாய் உட்பட மூவர் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பெரியமடு பகுதியிலே வசித்து வந்த திலிபர் ரஞ்சன் தமிழவன் என்ற சிறுவன் கடந்த புதன்கிழமை 5 மணியளவில் காணாமல் போனதாகவும் தனது வீட்டில் இருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்த நிலையில் காணாமல் போயிருந்ததாக கனகராயன்குளம் போலீசில் சிறுவனின் தாயாரால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வெளிநாட்டு முகவர் ஒருவர் தனது குழந்தையை கடத்தியுள்ளதாகவும் 35 லட்சம் தந்தால் சிறுவனை விடுவிப்பதாகவும் தாயின் தொலைபேசிக்கு 2 தடவைகள் தொலைபேசி அழைப்பு மேற்கொண்டதாகவும் கடத்தப்பட்ட சிறுவனும் தொலைபேசியிலே பேசியதாகவும் தாயார் போலீஸ் விசாரணையிலே தெரிவித்துள்ளார். குறித்த தொலைபேசி இலக்கங்களை பெற்றுக்கொண்ட கனகராயன்குள போலீசார் தீவிர விசாரணைகளையும் முன்னெடுத்தனர். அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பிலே வவுனியா, ஓமந்தை, புளியங்குளம் உட்பட பல போலீஸ் நிலையங்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்த நிலையில் வவுனியா ஓமந்தையில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து குறித்த சிறுவனை நேற்று அதிகாலை புளியங்குளம் போலீசார் மீட்டனர். குறித்த சிறுவனை கடத்தி வைத்திருந்ததாக சிறுவனின் தாயார், தாயின் சகோதரர் மற்றும் தாயின் சித்தப்பா ஆகியோர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து மோட்டார் சைக்கிள் ஒன்றும் போலீசாராலும் கைப்பற்றப்பட்டது. திருகோணமலை சிறைச்சாலையில் மகளிர் தின கொண்டாட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சர்வதேச மகளிர்